இப்போ நேற்று ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டது ஒரு கடுமையான நடவடிக்கை. அதுக்கு கூட விஜய் வந்து குரல் கொடுக்கல சப்போர்ட்டிவா. அப்படி இருக்க விஜய நம்பி இன்னும் காங்கிரஸ் இன்னும் 2 வருஷத்துக்கு பயணிப்பாங்களா? இல்ல அவங்க மந்திரி சபையில தானங்க இருக்காங்க, அக்ரிமெண்ட் இருக்கு. டிசப்பாயின்மெண்ட். இதெல்லாம் சின்ன ட்ரைவல் மேட்டருங்க. மெட்டீரியல் மேட்டர் அவங்க ராஜ்சபா கொடுத்துட்டாங்க. உள்ளாட்சி தேர்தலில் அக்ரிமெண்ட் போட்டாச்சு. இந்த அரசு அமையதுக்கு ராகுல் தான் முக்கியமா இருந்தாரு. கம்யூனிஸ்ட் லீடர்கள் தேசிய அளவில் முஸ்லீம் லீக் லீடர்கிட்ட பேசி, மல்லிகார்ஜுன கார்கே மூலமா திருமாவளவன்கிட்ட பேசி இந்த அரசு அமைச்சிட்டாப்புல. ஸோ இதெல்லாம் அவங்க செய்த பிறகு அவங்க ஒன்னாதான் இருப்பாங்க. இல்ல இப்போ ஜோதிமணி நேத்து கூட வந்து டிஎம்கே வந்து அலைன்ஸ்ல இருக்கணுங்கிறாங்க. அது வந்து விஜய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே. டிஎம்கே அலைன்ஸ்ல இருக்காங்கன்னு இவங்களா முடிவு பண்றது, இருக்கணும் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்றாங்க, இருக்கணும்னு விரும்புறாங்க. ஸோ அது விஜய் எப்படி ஏதோ தேசிய சக்தின்னு சொல்லி இது இந்த பிளவுவாத சக்திக்கு எதிராக காங்கிரஸ் வந்து பிஜேபி ஆதரிக்கணும். நான் கூட ஜோதிமணிக்கு சொல்லுவேன், நீங்க இந்த அபிஜித் டிப்கே போன்றவங்க எல்லாம் வந்து எங்க இருந்து வராங்க, யார் வராங்க, எந்தெந்த நாடு பின்னணி இருக்குலாம் நமக்கு தெரியல. தேசபக்தர்களான காங்கிரஸ்காரங்க நீங்கெல்லாம் வந்து அபிஜித் டிப்கே பின்னாடி போய் நிற்காம மோடியை சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் கூட கேட்கலாம். நடைமுறை சாத்தியங்கள் வேணும் இல்லையா? இல்ல ஜோதிமணிக்கு வந்து ஒரு வேல்யூபிளான பர்சன், தமிழ்நாட்டுல ஒரு ஐடென்டிஃபை ஃபேஸ். அவங்க வந்து சரி, அப்ப விஜய் சபார்டினேட்டா போவாரா ஸ்டாலினுக்கு? இல்ல அதெல்லாம் ஸ்டாலின் விஜய் சபார்டினேட்டா ஸ்டாலின் போவாரா பண்றதுக்குனே சொல்றதா அப்படிங்கறதா நான் கேக்குறேன். ஸ்டாலினை கிண்டல் பண்ணுங்க சொல்றேன். ஸ்டாலினை கிண்டல் பண்ணுங்க. இல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அது என்னங்க இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? அவங்க வந்து மாணிக் தாகூர் வந்ததுமே அவங்களுக்கு பல்ஸ் ரேட் இறங்கியாச்சு. ஏதாவது சொல்லுவாங்க, அர்த்தமான ஒரு விஷயத்த சொன்னா நம்ம அதுக்கு மீனிங் பண்ணலாம். ஆனா விஜய்க்கு வந்து பாஜகவையோ மோடியோ சரி, இப்போ நீங்க இருக்கே மாத்திட்டாங்க காங்கிரஸை விட்டு. காங்கிரஸுக்கு துரோகத்தை திமுக எல்லாரும் பேசுறாங்க. திமுக தொண்டர்கள் எல்லாமே காங்கிரஸை அந்த அளவுக்கு கடுமையா இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஜோதிமணி இப்படி பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இல்ல ஆனா வர நாட்கள்ல அப்ப அரசியல்ல எதுனாலும் நடக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் எதுவாங்க எப்படிங்க நீங்க வந்து தோக்கடிச்சாச்சுங்க. தோத்து போன நீங்க அங்க போய் சேர்ந்திருக்கீங்க. அவருதான் உங்களை தோக்கடிச்சுட்டாரா விஜய்? அப்ப நீங்க வந்து அவரு மோடி எதிர்ப்புங்கிற புள்ளியில அவர் இல்லையே, அவர் ஸ்டாலின் எதிர்ப்புங்கிற புள்ளியில எல்லாம் இருக்கிறாரு. ஒரே எதிரி ஸ்டாலின்ங்கிறத அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்களே. அவங்க யூஜிசி இதுக்கு இது பண்ணிட்டாங்க. தென் பல சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல ஸ்டாலினோட நல்லா இருக்காங்க. ஏன் காங்கிரஸும் கூட அப்படித்தானே பல மாநிலங்கள்ல இருக்கிறாங்க. சதீஷன் இவங்கெல்லாம் இது ஒரு பெரிய மெட்டீரியல் மேட்டர் அல்ல. ஆனா விஜய்க்கு வந்து பாஜகவையோ மோடியோ எதிர்க்கிறதுல ஒரு பயம் இருக்கா? அவர் ரொம்ப சைலண்டாவே அடக்கி வாசிக்கிற மாதிரியே இருக்கு எல்லா இடங்கள்லயும். அவர் என்ன ஸ்டாண்ட்ல? இப்போ அவரோட லாபத்தை பாருங்க. அவர் என்ன இப்போ அதை எதிர்த்தறனால அவருக்கு என்ன கெயின் வந்துடும்? இப்போ இல்ல பாஜகவை நான் தான் எதிர்க்கக்கூடிய ஃபேஸ் திமுக கிடையாதுங்கிற விஷயத்த கிளைம் பண்ண தேர்தலில் கிளைம் பண்ணாரு. அதுல உறுதியா இருக்கு. தேர்தலில் கிளைம் பண்ணாரு. இப்போ அதை எல்லாமே ஜோதிமணில இருந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே முடிவு எடுத்துட்டாங்க. நீங்க உங்க கவர்னன்ஸை பாருங்க. பாஜக இருக்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம், கடைசியா நம்ம கூட்டணி சேர்ந்துக்கிறோம் இருக்கிறாங்க. இது ஒரு 500 தீக்காக்காரங்க, ஒரு 50 பேர் ஊடகத்துல வருமா, அவங்க வந்து ஸ்டாலின் தலையில மிளகா அரைக்கிறாங்க, ஸ்டாலினை ஏமாத்துறாங்க. இந்த வார்த்தை எப்படியே போட்டு இல்ல இப்போ இஸ்லாமியர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில விஜய் ஓரளவு கணிசமா நம்புறாங்க. அவங்க வந்து மோடியை விஜய் எதிர்க்கலாங்கும் போது அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கதானே செய்யும். இவர் ஏன் இது பண்ணலான்னு சிறுபான்மையின் என்டையர் மோடி எதிர்ப்புங்கிறது தேர்தல் காலத்துல செத்து போச்சுங்க. 2026 ஸ்டாலின் ஓவர் மோடி எதிர்ப்பு பண்ணி தோத்துட்டாருங்க. அது அசம்பிளி எலெக்ஷன்ல அது வீக்கா இருக்கலாம், இல்ல விஜயோட வேவ்ல அது தெரியாம போயிருக்கலாம். பட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது நீங்க ஆன்டி மோடிங்கிறது ஒரு ரோல் இல்லைன்னு நீங்க சொல்லிட முடியும். எடப்பாடி இன்னைக்கு தெளிவா பிஜேபி எடுக்காத இஷ்யூ அவரே எடுத்து நிற்கிறாரு. அப்போ 18 விழுக்காடு ஓட்டு மோடி தலைமைக்கு விழும்போது அவரு 23 விழுக்காடு ஓட்டு எடுத்தாரு. 23 18 41. அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நமக்கு அது பேவர்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறனால தானே எடப்பாடி இன்னைக்கு எதுக்குறாரு. இந்த வாங்சுக்கு இதுக்கு கண்டனம் தெரிவிச்சாரா எடப்பாடி? இல்ல இந்த இதுக்கெல்லாம் போய் இந்த வெட்டியா 4 பேர் பண்ணக்கூடிய இந்த இதுக்கு எடப்பாடி நிற்கிறாரா? நிக்கல. அப்போ ப்ரோ மோடியா எடப்பாடி நிற்கிறாருல்ல. ஸோ இங்க மோடி வர்சஸ் ராகுல்னு வரும்போது ராகுல் கூட விஜய் நிற்பார், மோடி கூட எடப்பாடி நிற்கும் போது 2024 தெலுங்கானாவில் நடந்த மாதிரி தான் நடக்கும். 2014 தமிழ்நாட்டில் நடந்ததோட மோசமா திமுகவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 500 ஓட்டு தான் திமுகவுக்கு இருக்கு. இந்த 500 ஓட்டுல 50 பேர் ஊடகத்துல வருவாங்க,
வெப் டிவில பேசுவாங்க. இவங்களுக்காக திமுக இல்ல, அத நீங்க முடிவெடுத்தா வெறுமனே மோடி எதிர்ப்ப வெறும் தீகா வாய்ஸ்ங்கிற லெவல்ல சுருக்கிட முடியுமா? அது ஒரு எங்க கணிசமான மோடிக்கு தான் 18 விழுக்காடு ஓட்டு விழுந்திருக்குது இல்ல தம்பி. 18 தானே சார் விழுந்திருக்கு. ஆமா, அகை திமுக அண்ணா திமுக இல்லாம 18 விழுந்திருக்குது இல்ல, மதிமுக தேமுதிக இல்லாம 18 விழுந்திருக்குது இல்ல. ஆனா 11 விழுக்காடு மோடிக்கும் அண்ணாமலைக்கும் உருவாயிருக்குது இல்ல. ஓகே. இப்ப அண்ணாமலை வந்து வரக்கூடிய தேர்தல்ல கண்டெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஏதோ ஒரு வாய்ஸ் கொடுப்பாரு அவரோட சிக்னல். அதாங்க மோடி சென்ட்ரிக் எலெக்ஷன்ல களத்துக்குள்ள போனா நம்ம மாட்டிக்கிடுவோம்னு தான் அண்ணாமலை நினைக்கிறாரு. அதுவே மோடிக்கு ஒரு வெற்றி தானே. நாங்களும் அண்ணாமலைட்ட அந்த கருத்தை தான் சொன்னோம். அண்ணாமலைக்கு நம்ம வெல்விஷர் தான், அந்த மாற்றம் இல்லை. அதுல நான் தெளிவாக தான் இன்னைக்கு நான் அதை சொல்றேன். பட் மோடி சென்ட்ரிக் எலெக்ஷன்ல அவர் வரமாட்டாருங்கிறத நம்ம கருத்தை சொன்னோம். அவர் மோடிக்குள்ள வேல்யூவை மதிச்சு பார்லிமெண்ட்டுக்கு வரல. அப்ப மோடிக்குள்ள வேல்யூ பார்லிமெண்ட் எலெக்ஷனா இருக்குங்கிறதான உண்மை. தமிழ்நாட்டுல இப்ப மோடிக்கான வேல்யூ ஓரளவு இருக்கு. 18 விழுக்காடு வந்திருக்குது. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல வந்து பிஜேபி கொண்டு வர்ற சில மசோதாக்களுக்கு திமுக ஆதரவு கொடுக்கணும்னு பிஜேபி எதிர்பார்த்ததா செய்திகள் வந்து எதிர்பார்க்குது. உண்மையில எதிர்பார்க்க பிஜேபி வந்து டிஎம்கே ஒரு பீஸ்ஃபுல்லா அப்ரோச் பண்ணணும்னு தான் விரும்புறாங்களா? கண்டிப்பா 2வது பெரிய கட்சியா 25 விழுக்காடு வாக்கு பலம் கொண்ட திமுகவை மோடி விரும்புறாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனாலதான் பெங்களூர்ல நினைக்கிறேன், கர்நாடகாவில் பேசும்போது துரோகத்திலே பிறந்து துரோகத்திலே வளர்ந்த கட்சி காங்கிரஸ், திமுகவை எப்படி இப்படி எல்லாம் துரோகம் பண்ணிச்சு, திமுக எப்படி இப்படி எல்லாம் காங்கிரஸால பாதிக்கப்பட்டுங்கிறத அவர் பதிவு பண்றாரு. அப்பவே அவரு எமர்ஜென்சி எடுத்த ஒரு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி மகன் என்பதனால் எமர்ஜென்சியில ஸ்டாலின் கைது செய்யப்பட்டாருங்கிறதையும் மோடி பலமுறை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு காங்கிரஸ் தான் எதிரி, திமுக எதிர்ப்பு அல்ல. ஆனா டிஎம்கே பிஜேபி டிஎம்கே ஒரு ஃப்ரெண்ட்லியா அப்ரோச் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா டிஎம்கே இன்னுமே பிடிவாதமான ஒரு சோன்ல இருக்கிறாங்க. அதான் அந்த 500 தீகா காரங்களும் முஸ்லீம் ஓட்டு என்ன ஆகும், முஸ்லீம் ஓட்டு என்ன ஆகும்னா, முஸ்லீம் ஓட்டு விழுந்தது. முஸ்லீம் ஓட்டால தான் அந்த ஒரு 20க்கும் மேற்பட்ட தொகுதி ஜெயித்து, இது திருச்செந்தூர், காயல்பட்டினம் ஓட்டு, இது பாளையங்கோட்டை, இது நேரு ஜெயித்தது, உதயநிதி ஸ்டாலின் ஜெயித்தது, சேகர்பாபு ஜெயித்தது, இவர் செந்தில் பாலாஜி ஜெயித்தது, எல்லா இதுவுமே வந்து முஸ்லீம் ஓட்டுகள் தான். அந்த முஸ்லீம் ஓட்டுகள் நாளைக்கு ராகுல் பிரதமர்னு விஜய் சொல்லி ஐயுஎம்எல் அதிகார பலத்தோட ஹைதே மில்லத் சாதிக்காதது அன்னைக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் காதர் மைதீன் அவர் சாதிச்ச இந்த சூழ்நிலையில எப்படி அந்த ஓட்டு திமுக பக்கம் நிற்கும்? அதுதான் நான் சொல்றேன். பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம நீங்க சும்மா ரேவந்த் ரெட்டியும் மோடியும் ஒண்ணு, ரேவந்த் ரெட்டி மோடி எதுக்கல்ல, ரேவந்த் ரெட்டி மோடி எதுக்கல்ல, அப்படி இப்படி சொல்லி ஒரு அரசியல் பண்ணியும் அங்க 8 சீட்டு காங்கிரஸ், 8 சீட்டு பிஜேபி, 1 சீட்டு ஓவைசி, 35 விழுக்காடு ஓட்டுல இருந்த சந்திரசேகர் ராவ் அப்படியே வந்து 17 விழுக்காடு ஓட்டுல பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம கூட்டணி இல்லாம கீழே போயிட்டாரு. அதைத்தான் நாம இன்னைக்கு இங்கேயும் பதிவு பண்றோம். நிச்சயமா பாராளுமன்ற தேர்தல்னா மோடிக்கு வந்து 4வது முறை வரும்போது ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. ஆனா தமிழ்நாட்டு மைனாரிட்டிஸ் வந்து இன்னுமே காங்கிரஸ் தான் அவங்களுக்கான ஃபேஸா பாக்குறாங்களா நேஷனல் எலெக்ஷன் வரும்? கண்டிப்பா. இப்போ சட்டமன்றத்துல போட்ட அளவு கூட கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு ராகுல் பிரதமருங்கிற எலெக்ஷன் வரும்போது விழாது. அது ராகுல் விஜய் இதுக்கு தான் போகும். ஸ்டாலின் மேலுள்ள வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் விஜய் மேலுள்ள பாசத்தையும் தெளிவாக காட்டுறாரு. ஆக்சுவலி டிஎம்கே வந்து நேற்று இந்த போராட்டத்துல மாணவர்கள் தாக்கப்பட்டதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா ராகுல் காந்தி கைதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே பாராட்டுறேன். துரோகியை புரிஞ்சுக்கிட்டதுக்கு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை பாராட்டுறேன். அந்த துரோகி முழுக்க துரோகத்திலே பிறந்த கட்சி, துரோகத்திலே வளர்ந்த கட்சி, துரோகம் தான் அந்த கட்சியோட ரத்தத்தில் ஆழத்துல ஒவ்வொரு இதுலையும் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் அதை கண்டனம் தெரிவிக்காதுக்கு ஸ்டாலினுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ராகுலையோ காங்கிரஸையோ எக்காரணத்தை கொண்டு கூட சேர்த்துடக்கூடாது அப்படிங்கறதுல டிஎம்கே ரொம்ப கான்சியஸாவே இருக்கிறதா? இல்ல, ராகுலே திமுக விட்டுட்டு விஜய் பக்கம் போயிட்டாங்க. இப்ப பிஜேபியோட விருப்பம்ங்கிறது டிஎம்கே நமக்கு ஆதரவு தெரிவிக்கணுங்கிறதா, இல்ல காங்கிரஸ்க்கு எந்த வகையிலையும் சப்போர்ட் பண்ணக்கூடாது அந்த லெவல்ல தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா? பிஜேபிக்கு திமுக ஒரு எதிரி அல்ல. ஓகே. பிஜேபிக்கு காங்கிரஸ் கூட இல்லை, 10 ஜன்பாத் தான் எதிரி. சோனியா குடும்பம் தான் எதிரி மோடிக்கு. அப்படிப்பட்ட இதுல திமுக ஆதரவு கிடைச்சுன்னா அதை மனமு வந்து வரவேற்பாரு மோடி. அவருக்கு என்ன இருக்கு? இல்ல, இப்ப தனிப்பட்ட முறையில நீங்க எங்களை எதிர்த்துக்கோங்க, ஆனா காங்கிரஸ்க்கு எந்த வகையிலையும் சப்போர்ட் பண்ணாதீங்கிற லெவல்ல அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி எல்லாம் என்னத்துக்கு? கூட்டணிக்கே வந்தா ஏன் கசக்குது? மோடிக்கு என்ன இருக்குது? கிராண்ட் அலையன்ஸ் ஸ்டாலின் இது பண்டாரம் பரதேசின்னு சொல்லிக்கிட்டு கலைஞர் வந்து ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின்னு என்டிஏன்னு ஒன்று உருவாக்கி வாஜ்பாய்க்கு ஆதரவாக வரலையா? ஸோ கூட்டணிக்கு வந்தா அது ஒரு அரித்மெட்டிக்கலி ராகுல் விஜய் அணியோட ஒரு பெரிய அணியா அரித்மெட்டிக்கலி ஒரு அணி ஃபார்ம் பண்ணலாம்ல. கெமிஸ்ட்ரி 2வது யாரையும் போகலாம், எப்படியும் வரலாம். முதல்ல அரித்மெட்டிக்கலி ஒரு ஸ்ட்ராங் அணி ஃபார்ம் பண்ணிடலாம்ல. இப்போ விஜய் வந்து 35, இந்த 6 பேருக்கும் ஒரு 6 விழுக்காடு போட்டா கூட 41,
40க்கு மேல இருக்கிறாரு. அதிகார பலம் இருக்குது, மாநில அதிகார பலம் இருக்கு, 40க்கு மேல வாக்கு பலம் இருக்கு. எடப்பாடி கிட்ட இருந்து நிறைய பேர் எக்கச்சக்க ஆட்கள் போய் சேர்ந்திருக்காங்க. அதுக்கும் ஒரு அந்தந்த ஏரியாவுக்குள்ள இப்போ விஜயபாஸ்கர், நம்ம திருநெல்வேலிக்கார் ஒரு மரவர், ஒரு சகோதரர் எஸ்கி சுப்பையா, இப்படி இவங்கெல்லாம் ஒரு அந்தந்த ஏரியாவுக்குள்ள சொல்ல அதுவும் கொஞ்சம் வாக்கு வங்கி கூடும். அப்போ 40க்கு மேல தெள்ள தெளிவாக இருக்கும்போது 25 வச்சு ஸ்டாலின் எப்படி எதிர்கொண்டு விட முடியும்? இல்ல நீங்க 29 கூட நீங்க அதை வைங்க. 25 நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு விழுக்காடு 6 பேருக்கு இருக்கிற மாதிரி ஒரு கணக்கை போட்டு பார்த்தா கூட 25 வச்சு எப்படி ஸ்டாலின் அதை எதிர்கொண்டு விட முடியும்? 27 வச்சுக்கிட்டு எப்படி? அதுவும் அவரும் அந்த ஆட்கள் எக்ஸோடஸ் ஆனது கொஞ்சம் ஓட்ட குறைச்சு பார்த்தா கூட மேக்சிமம் 27 வச்சுட்டு எப்படி எடப்பாடி எதிர்கொண்டு விட முடியும்? இல்ல லாஸ்ட் 10 இயர்ஸ்ல டிஎம்கேவோட கோர் பாலிடிக்ஸே ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடின்னு தான் இருந்துச்சு. இப்படி இருந்த ஒரு கட்சி ரெண்டும் ஒன்னு சேரும்போது பிஜேபிக்கும் டிஸ்டர்பன்ஸ், பிஜேபி தொண்டர்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ். இது சேரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இப்பவே சொல்றது நாட்கள் இருக்குது. இந்த விவாதங்கள்லாம் வரட்டு பார்ப்போம். நான் சொல்றது தெளிவா இருக்குது. நீ 25 வச்சு 40 பிடிச்சிட முடியாது. நீங்க வந்து அந்த அரித்மேட்டிக்காவோ இல்ல அந்த ஷேராவோ சொல்றீங்க சரி. ஆனா கெமிஸ்ட்ரி வந்து பாசிட்டிவாட்டும் வரும், மைனஸும் ஆகும். இந்த அரித்மெட்டிக் இல்லைன்னா ஃபைட்டே பண்ண முடியாத. ஏன்னா 2099 காலகட்டத்துல பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சதுக்கான விஷயத்தையே அவங்க இன்னும் விளக்கம் கொடுத்து தப்பிக்க முடியல. அந்த இதே பிஜேபி அதுக்கப்புறம் மத்திய மந்திரி வந்துட்டாங்க, முரசொலி மாறன் லாகா இல்லாத மினிஸ்டரா இருந்தாரு, எல்லாமே பாஜக ஹெல்ப் பண்ணாங்கல்ல. இல்ல அதுக்கான விமர்சனங்களே அவங்க இன்னும் விமர்சனங்களை பற்றி என்னங்க, விஜய் மேல என்ன விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யுது. இன்னைக்கு நீங்க கூட விஜய் விமர்சனம் பண்றீங்க, அதெல்லாம் தொடச்சி போட்டுக்கிட்டு ராகுல் விஜய்னு வரும்போது எல்லாமே மறைஞ்சு போயிருமே. ஒரு லிமிட்டடா இருக்கும்போது ஓகே சார், இந்த விமர்சனத்தால எந்த பாதிப்பும் வராது. ஏடிஎம்கே கூட ராகுல் விஜய்னு வரும்போது கிறிஸ்டின் முஸ்லீம் ராகுல் விஜய்க்கு தான் கன்சால்டேட் ஆவாங்க. இது ஸ்டாலினுக்கு தெரியாம இருக்காது. டைம் பீயிங் இந்த அரசியல பண்ணுவார், அவ்வளவுதான். இல்ல இப்ப ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் பேசினதா ஒரு சின்ன விஷயம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கான விஷயத்தையே இன்னும் டிஎம்கேவால சமாளிக்க முடியல. இப்போ அதெல்லாம் வந்து இந்திரா காந்தி வந்து ஒரு கட்டத்துல இது ஆதாரம் இருக்குங்க. ஆலிவர் ரோட்ல இந்திரா காந்தி இறங்கி வந்து கலைஞர் கையை பிடிச்சி நீங்க சப்போர்ட் பண்ணலன்னா நான் என்னோட வெவிகுரி தோத்து போவாரு, என் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு போயிடும். இது யார் வேணாலும் முடிஞ்சா மாணிக் தாவரை மறுக்க சொல்லுங்க, கார்த்திக் சிதம்பரத்தை மறுக்க சொல்லுங்க. ஆமாம் பாரு, அந்த சூழ்நிலைக்கு தக்கன அவரு உண்மை அது. இவங்க ஜோதிமணியை மறுக்க சொல்லுங்க, நீங்க தான் என்ன காப்பாற்றணும்னு கலைஞர்கிட்ட கெஞ்சி தன்னோட பிரைம் மினிஸ்டர் போஸ்டையும் பதவியையும் தன்னோட கேண்டிடேட் கிரியோட வெற்றியையும் உறுதி பண்ணவங்க இந்திரா காந்தி. வரலாறுங்க, யாரும் மறுக்க முடியாது. சார்ட்டர்ட் பிளேட்ல சென்னையில இறங்கி ஆலிவர் ரோட்ல போய் கலைஞரை பார்த்து கெஞ்சினாங்களா இல்லையா? ராகுல் காந்தி இருக்காளுங்க, அவங்க பாட்டி கெஞ்சினாங்களா இல்லையான்னு உண்மை. அதே இந்திரா காந்தி தான் கலைஞர் ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. காந்திய வழியில் சிறப்பாக செயல்படும் அரசுன்னு கவர்னர் காலையில தான் பேசினாரு. 24 மணி நேரத்துக்குள்ள ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அந்த டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட பிறகு என்னென்னலாம் கலைஞர் எழுதினார் முரசொலியில, அப்படி கொடுமைப்படுத்தினா இப்படி படுத்தினாங்கன்னு, நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருகன்னு, எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு, 2வது கட்சி 3வது கட்சியும் சேர்ந்தா ஜெயிக்கணும் வரலையா? அதுக்கு காலம் பிடிக்கும். எல்லாம் வந்து ஒரே நாள்ல நடந்துராது. நீங்க வந்து ஒரு அரித்மெட்டிக்கலி 40 விழுக்காடுக்கு மேல இருக்கக்கூடிய பலமான டிவிக்கு அணிய 40க்கு மேல இருக்காங்க. அவங்க எதிர்கொள்ளணும்னா மற்ற தோத்து போனவங்கலாம் ஒன்றிணைந்து தான் எதிர்கொள்ள முடியும். ஏன்னா 98லயும் அதுதான் நடந்தது. தோத்து போனவங்கெல்லாம் ஜெயலலிதா தலைமையில ஒன்றிணைந்து நாம தான் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு பாமக அதிமுக கூட்டணி நாம தான் உருவாக்கணும். அதுல கலைஞரே 99ல் இவர் ஜெயலலிதா ஆளுன்னு எனக்கு டிக்கெட் தரக்கூடாதுன்னு டாக்டர்கிட்டே சொன்னார். ஸோ அது அவர் அதான் சொல்லுவார், ஏன்னா அவருக்கு எதிரான ஒன்றியை நம்ம உருவாக்கின போது. ஸோ இயற்கை நீதி, தோத்து போனவங்கலாம் ஒன்று சேர்றது, லூசர்ஸ் யுனைட் ஆகிறது. அந்த மாதிரி தோத்து போனவங்கலாம் ஒன்று சேர்ந்தாதான் வெற்றி பெற்றவங்களை தோக்கடிக்க முடியும். நீங்க கெமிஸ்ட்ரி அதெல்லாம் அடுத்த கட்டம், அது இப்போ தேவையில்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம அதை பத்தி திங்க் பண்ண வேண்டாம். அப்படி ஃபர்ஸ்ட்ல அரித்மெட்டிக்கலி ஒரு பலமான அணிக்கு எதிரான ஒரு அணி தேவை. அதுதான் இப்போ முதல் ஸ்டெப். அது இப்போ எலெக்ஷன் இல்ல, நாட்கள் இருக்கு. விஜய்க்கு எதிராக டிஎம்கே ஏடிஎம்கே ஓரளவு அக்ரெசிவான பாலிடிக்ஸை முன்னெடுக்கிறாங்க. ஆனால் பிஜேபி இந்த இடத்துல ரொம்ப சைலண்டா இருக்கு. இப்போ நீங்களே சொன்ன மாதிரி பழனி கோயில் விஷயத்துல கூட அது பிஜேபியோட ஏரியா தான், அந்த இடத்துல கூட பிஜேபி அமைதியாவே இருக்குதா என்ன? அந்த இடத்துல தான் எடப்பாடி பீப்புளோட பல்ஸை புரிஞ்சுக்கிட்டார். பழனி கோயில் விஷயத்த எடப்பாடி எடுக்கிறாருன்னா மக்கள் உணர்வு ஒரு புரியுது. இன்னும் ஒண்ணு பார்க்கணும், 2026ல் 24ல இருந்து எடப்பாடி எவ்வளவு ஓட்டு குறைஞ்சிட்டாரு? பெருசா குறை, ஐ திங்க் ஒரு விழுக்காடு கூடிட்டாரு இருக்காரு. ஆமா, இத்தனைக்கும் விஜய்க்கு இது காசு கொடுக்காம இன்னேஜென்ட் பூத்தி ஆல்ரெடியே டவுன்ல இருந்ததுனால கூடின மாதிரி இருக்கு. எல்லாமே இல்லாம விஜய் ஓட்டு எடுக்கிறாரு. நான் கூட அவருக்கு தான் பாதிப்பு வரும்னு சொன்னேன்.
இது செங்கோட்டையன் சத்யபாமா, விஎஸ் பாபு, தூசி மோகன், ஆர்எஸ் முருகன், ரெட்டியார்பட்டி நாராயணன், சத்யபாமா, இப்படி ராஜலட்சுமி அவங்க நிற்கல. தென் இப்படி எக்கச்சக்க பேர் அதிமுக அதிருப்தியாளர்கள்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ அத்திக்கடவு அவினாசியில் இது பண்ணல, அவர் தான் பாதிப்பாரு, செங்கோட்டையும் பாதிக்க வைப்பாருன்னு சொன்னேன். ஆனால் அவர் 20 விழுக்காடு மக்களில் எடுத்தவர் 21 எடுத்துட்டார. ஸோ அப்போ அவர் பல்ஸ் தெரிஞ்சு அந்த ஓபிசி ஓட்டுகள், இந்துத்துவா ஓட்டுகள், அதை வந்து நம்ம கையில் எடுப்போம்னு ஒரு இந்து இஷ்யூவை கையில் எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்றாரு. நீங்க வாக்கு வலிமையே இல்லாத தீப்கே, அபர்ஜித் சீப்கே, வாங்சுக்கு, புண்ணாக்கு, அது இதுன்னு போய் ஏமாந்துட்டு இருக்கீங்க. 500 தீக்காகாரன், அதுல 50 பேர் அரசியல் விமர்சகர், இதுல ஏமாறுறீங்க. இல்ல அவங்க இப்போ அந்த டெல்லி போராட்டம்னு எடுக்கல, ஆல்ரெடி நீட் எதிர்ப்புங்கிறதுக்கான ஹோல்டு டிஎம்கே கிட்ட இருக்கு. அகைன் அவங்க நீட் ஒழிக்கணும் அப்படிங்கிற அதெல்லாம் செத்து போன இஷ்யூங்க. இல்ல சார், அது இப்ப ரூபாய்க்கு 3 படி அரிசி போட்டேன்னு அண்ணா சொல்லி வந்தாருன்னு 71 காங்கிரஸ்காரன் சொல்லி என்னங்க நடந்தது? அதெல்லாம் ஒரு இஷ்யூவோட முடிஞ்சு. டிவிகேக்கு ஒரு பிரஷர் கொடுக்கும்ல, அகைன் நீட்டுக்கு எதிராக டிவிகேவும் வாய்ஸ் கொடுக்கணுங்கிற ஒரு என்னங்க அதுல என்னங்க ஆயிரப்போகுது? அதுல என்ன ஆயிரப்போகுது? அவங்க வந்து உங்களுக்கே தெரியும் 21 எலெக்ஷன்ல அதுதான் மேஜர் ரோல் பண்ணுச்சு. அப்படியே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப அது இல்லையா என்ன? எங்க அதுல இன்னைக்கு டிபேட்டுக்கு வாங்கன்னு கேக்குறாங்க. ராகுல் காந்தி டிபேட்டுக்கு போக சொல்லுங்க, ஜோதிமணியை டிபேட்டுக்கு போக சொல்லுங்க, இவரு மாணிக் தாகூர் டிபேட்டுக்கு போக சொல்லுங்க, கார்த்திக் சம்பந்த டிபேட்டுக்கு போக சொல்லுங்க. தமிழ்நாட்டுல பீப்புள் பல்ஸ் எப்படி இருக்கு? எங்க தமிழ்நாட்டுல அப்ப இதெல்லாம் தெரியாத முட்டாள் இருக்கான்னு சொல்றீங்களா? டிபேட்டுக்கு வாங்கன்னு கேக்குறாங்க. இதுல டிபேட்டுக்கு காங்கிரஸ் போக முடியுமா? நீட் பிரச்சனையில மோசடி காங்கிரஸ் கிட்ட தானே இருக்கு. நல்லது நீட்டு நல்லது, மெரிட்டான இது வராங்க, நல்ல விஷயம் தான். காங்கிரஸ் கொண்டு வந்தது நல்ல விஷயம் தான். என்டிஏ அதை கன்டினியூ பண்ண நல்ல விஷயம் தான். நல்ல திறமையான டாக்டர்ஸ் வருவாங்க, ஏழைகள் டாக்டரா வருவாங்க, எல்லாரும் நீட்ல நல்லது இருக்கு. அது மட்டும் இல்ல, நீதிமன்றமும் நீட்டுக்கு ஆதரவா தான் இருக்குது. அது டிபேட்டுக்கு வாங்கன்னு சொல்லும் போது ஓடி ஒளிறீங்க. ஏன் ராகுல் காந்தி? நீங்க தானே டிபேட்டும்பீங்க. டிபேட்டுக்கு வாங்கன்னு என்டிஏ கேட்கறாங்க, வாங்க. அவங்க மக்கள் வெளியில பிஜேபி அம்பலப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ரோட்ல ஒரு போராட்டம் நடக்கு, அதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட அந்த போராட்டமே தர்மேந்திர பதவி நீக்கம் பண்ண அந்த போராட்டமே ராகுல் தாங்க ஆப்பு. அந்த போராட்ட இதுல வந்து ஒரு கட்டத்துல மாயாவதி பிஎம்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அப்ப ஒரு மாயாவதி ரொம்ப ஸ்டபானா 80 சீட்டும் யூபியில ஒரு சீட்டு கூட ஷேர் பண்ண முடியாங்கனால தான் அது வரல, அல்லது அது வந்திருக்கும். அந்த மாதிரி நாளைக்கு ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள்லாம் ராகுலோட இந்த அபிஜித் டிப்கே மேலுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும். ராகுலுக்கு தான் அது அடி, ராகுலுக்கு தான் அது வேட்டு வைக்கும். ஓகே, டெல்லி அரசியல் அந்த மாதிரி இருக்கு. நான் தமிழ்நாட்டுல கேட்கிறேன், இப்போ பழனி கோயில் விஷயமா நீட்டாங்கும் போது தமிழ்நாடு ஃபுல்லா நீட்டு தானே ஈஸியா கனெக்ட் ஆகும். அது மாதிரி கேட்கிறேன். நீட் வந்து செத்து போன இஷ்யூங்க. பழனி கோயில் விஷயம் எந்த அளவு இம்பாக்ட் கொடுக்கும்? அது முக்கியத்துவத்தை கொடுக்கும்னு பாஜக எடுக்க வேண்டியதை எடப்பாடியே எடுத்து களமாடுறாருங்க. அப்போ ஒரு மக்கள் பல்ஸ் பார்த்துட்டாரு, நாங்க கருதுறேன். அதை அவர் கை கொடுக்கும் நான் நினைக்கிறேன். அதுல ஒருவேளை டிவிக்கே தொக்க மாட்டிக்கிட்டாங்க, இந்த விஷயத்த வச்சு அவங்கள காலி பண்ணிடலாம். இந்த உணர்வு அதுல இருக்குது, அதை எடப்பாடி கையில எடுக்குது. பிஜேபி அதை மிஸ் பண்ணதா பாக்குறீங்க? பிஜேபி நயினார் அவ்வளவு ஆக்டிவா இல்லையா, இல்ல இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுக்கலாம்னு இருக்கிறாங்களா? நயினார் நல்லா தான் பண்றாரு. இது பார்லிமெண்ட்ல வந்து 22 திமுக எம்பிக்கள் ஆதரவும் மோடிக்கு தேவை. அந்த வகையில திமுகவுக்கு ஆதரவாட்டும் அவர் சில விஷயங்களை பண்றாரு. எல்லாம் ஒரு கிராஜுவலா தான் பண்ண முடியும், ஒரே நாள்ல பெல்ட்டி அடிச்ச மாதிரி பண்ண முடியாது. இப்போ செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் மனுலாம் வாங்கினாரு. முன்ஜாமீன் வாங்கியும் அவர் வந்து தலைமறைவாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணியே தீரணும் அப்படிங்கிறது விஜயோட மோட்டோவா இருக்கா? எதுவும் தொடர்ந்து எம்எல்ஏக்கெல்லாம் அடுத்தடுத்து சின்ன சின்ன விஷயங்கள கைது செய்யப்படுறாங்க. டிஎம்கேவை ஹெவியா ஒடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு டிவிகே கவர்மெண்ட் அவங்க சொல்லிட்டாங்களா? திமுக தான் எங்களுக்கு எதிரின்னு சொல்லிட்டாங்களே. ஆனா அவர் சொல்லும் போது தாவேகா வர்சஸ் திமுக ஒரு கட்டமைப்புறாங்களா, அது பொய்ன்னு நான் சொல்றேன். அது உண்மைக்கு புறம்பானன்னு சொல்றேன். நான் மீண்டும் சொல்றேன், எப்ப இடைத்தேர்தல் வந்தாலும் இந்த அதிமுக அரசியல் பண்ண தொகுதிகளில் தமிழக அளவில் 2வது ஸ்டாலினுக்கு தான், சந்தேகமே இல்லாம 2வது பெரிய தலைவர் ஸ்டாலின் தான். பட் அரசியல் களம் வந்து மும்முனை ஆயிற்று. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு விதமா இருக்குது. சென்னையில 10-15 விழுக்காடு கூட இல்லாம டெபாசிட் இழந்து 3வது போன அதிமுக இந்த எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ண தொகுதின்னு வரும்போது தாவேகாவுக்கும் ரெட்டலைக்கும் தான் போட்டி இருக்கும். அதே ரெட்டலை வந்து 45 விழுக்காடு விசிலு, 30 விழுக்காடு உதயசூரியன், ரெட்டையில 10-15 கூட இல்லை. சிட்டிய தொகுதி. ஸோ இதுதான் தமிழ்நாடு நீங்க பாத்திரக்கூடாது. 40 விழுக்காடு தாராபுரத்துல ஒரு ரிசர்வ் தொகுதியில ஒரு அருந்ததியர் சகோதரி கேண்டிடேட்டா நின்று
புது கேண்டிடேட்டா நின்று எடப்பாடி தலைமை கிடைச்சிருக்குது. அது தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு தாராபுரம். சோ நீங்க ஒரு செலக்டட் ஏரியால ஏடிஎம்கே நல்லா பவர்ஃபுல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? மும்மனை போட்டி தான். ஃபர்ஸ்ட் விஜய், செகண்ட் ஸ்டாலின், மூணாவது எடப்பாடி. நீங்க எடப்பாடின்னு ஒருத்தர் இல்லைங்கிற மாதிரி ஊடகத்துல முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி பேசினா அது உண்மை ஆகாது. இல்ல அவரே இன்ஆக்டிவா இருக்கும்போது மீடியாக்கள் அப்படிதான். எங்க நீங்க தானே இப்ப தானங்க கேட்டீங்க, இவ்வளவு நாள் கழிச்சு இதுக்குதான் அவர் இது பண்ணியிருக்காரு. எங்க ஒரு கட்சி ஜெயித்து வந்திருக்குது, பெரிய வெற்றி பெற்றிருக்குது, அதுக்குள்ள எதிர்ப்பு மக்கள் மத்தியில வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு தான் வரும். 6 மாசம் அதை பற்றி பேசாம இருக்கிறது தான் சரியான ஒரு அரசியல். அதுக்கு முன்னாடி பேசுனீங்கன்னா ஜெயித்ததே பிடிக்கல, தாங்க முடியலங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இல்ல அது ஓகே, அவருக்கு அவரோட அட்லீஸ்ட் இந்த அசம்பிளி எலெக்ஷன்ல ஒரு ஓட் பெர்சன்டேஜ் வந்திருக்கு. அந்த கட்சியாவது காப்பாத்துறதுக்கு அவருக்கு இன்கேப்பபிள் ஆகி பெருசா ஸ்பிளிட் ஆகும்போது தான் ஏடிஎம்கே. அது இந்த இடைத்தேர்தல் ரிசல்ட்ல தெரியும். அவரு நீங்க சொல்றது சரியா, அவருக்கு கணக்குப்படி இடைத்தேர்தலுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. வாய்ப்பெல்லாம் வரும், அது எப்படி இல்லாம இல்ல ஒரு லாங் டைமுக்கு இல்லாத ஒரு எங்க அதாங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா விஜய் ஜெயித்த அந்த சூட்டோட எலெக்ஷன் வராண்டா ஒரு 6 மாசம் கழிச்சு எலெக்ஷன் வரட்டுன்னு தான் எடப்பாடி தரப்பு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவாங்க. நீங்க அவர் இவ்வளவுக்குள்ள ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஒரு அரசியல்வாதியா இருந்து பிடிச்ச இருக்க பிடிச்சுதானே 20 விழுக்காடு ஓட்டுல இருக்கிறாரு. இப்ப விஜயபாஸ்கர் 2 பேரு அண்ட் மத்த எல்லாருமே அந்தந்த தொகுதியில தனிப்பட்ட செல்வாக்குள்ளவர்கள். பிராலிமலை விஜயபாஸ்கருக்கு இருக்குது, கரூர் விஜயபாஸ்கருக்கு அப்படி இருக்கதா நான் நினைக்கல. கரூர் விஜயபாஸ்கர் அவருக்கு விஜய் வேவம் மிஞ்சி தானே அவர் ஜெயிச்சிருக்காரு. ரெட்டால ஜெயித்திருக்கு நான் சொல்றேன். ரெட்டால தான். ஓகே, நீங்க அப்படிதான். அப்படின்னா அவரு 21 தோத்தாரு செந்தில் பாலாஜி கிட்ட. அதனாலதான் நான் எஸ்கி சுப்பியாவுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், பிராலிமலை ஹெல்த் விஜயபாஸ்கருக்கு மரியாதை கொடுக்குறேன், கரூர் விஜயபாஸ்கருக்கு நான் பெரிய மரியாதை கொடுக்கல. அதாவது ஒண்ணுமே இல்லைன்னு அதுக்காக நான் சொல்லல. அதே மாதிரி இங்க மதுராந்தல ஜெயித்த அந்த அட்டோனிபுரி சகோதரிங்க நல்ல 2 தடவை ஜெயித்தவங்களுக்கும் ஒண்ணுமே செல்வாக்குல நான் சொல்லல. ஒரு கணிசமான செல்வாக்குங்கிறது எஸ்கி சுப்பியாவுக்கும் விராலிமலை விஜயபாஸ்கருக்கு தான் இருக்குங்கிறது நீங்க அந்த டேட்டாவை பார்த்தா தெரியும். தாவேகா 20, திமுக 20. இவர் வந்து 66 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயித்திருக்கு. 8 விழுக்காடு எடுத்த இடத்துல எஸ்கி சுப்பியா ஜெயித்திருக்கிறாரு. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நீங்க வந்து 21 தோத்த இடத்துல மும்முனை போட்டியில திமுகவும் இஷ்யூல இல்ல, திமுகவும் இஷ்யூல இல்ல, தாவேக்காவும் இல்லைன்னு கரூர்ல 41 இருந்த இடத்துல ரெட்டால ஜெயித்திருக்கு. நீங்க அதை எம்ஆர் விஜயபாஸ்கர் கையில கொடுத்தீங்கன்னா உங்க விருப்பம், அது ரிசல்ட் தான் அப்புறம் சொல்லணும். அப்போ ஆனா இப்போ இந்த தொகுதிகள்ல வந்து ஏடிஎம்கேக்கான செல்வாக்கு அப்படியே தான் இருக்கு. இந்த தலைவர்கள் போனா கூட அந்த 4 தொகுதியில ஏடிஎம்கே கடுமையான ஃபைட் கொடுப்பாங்க. நாங்க கரூர், பெருந்துறை, மதுராந்தகம், தாராபுரத்துல 40 விழுக்காடு ஓட்டு எடுத்திருக்கு ரிசர்வ் தொகுதியில. அதைத்தான் நான் சொல்றேன். 10 விழுக்காடுக்கு குறைவா ஓட்டு எடுத்து டெபாசிட் இழந்ததும் சென்னை சிட்டி தான். எடப்பாடி முதல்வர் ஆகணும்னு 40 விழுக்காடு போட்டிருக்கு. அதான் நான் பாக்குறேன். எடப்பாடி முதல்வர் ஆகணும்னு அங்க 40 விழுக்காடு தான் போட்டிருக்காங்க. எடப்பாடி முதல்வருங்கிறதுக்காக இதே திருச்சிக்குள்ள 10-15 விழுக்காடு கூட இல்லை டெபாசிட் போயிட்டு. ஸோ நீங்க தமிழ்நாடே ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி. ஸோ இந்த இடத்துக்குள்ள எப்படி நீங்க எடப்பாடியையும் ரெட்டேலையும் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழையும் குறைச்சி மதிப்பிட முடியும் இந்த 4 தொகுதிக்குள்ள? பட் நான் எஸ்கி சுப்பியா தொகுதிக்கும் ஹெல்த் விஜயபாஸ்கர் தொகுதிக்கு நான் கொடுக்கல. கரூர் விஜயபாஸ்கர் தொகுதியை நான் ரெட்டால தான் ஸ்ட்ராங்னு கொடுக்குறேன். ஏன்னா அவரு 21 தோத்தவர். ஆனா தமிழ்நாடு முழுக்க சாரசாரையா டிவிகேக்கு போறது பெரும்பாலும் ஏடிஎம்கேல இருந்துதா? அது கோர் ஓட் பேங்க பெருசா அஃபெக்ட் பண்ணியிருக்கா, இல்ல ஓட் பேங்க வந்து ஏடிஎம்கேவால செக்யூர் பண்ணிட முடியுமா ஓரளவுக்கு? நான் மீண்டும் சொல்றேன், திருச்சியில டெபாசிட் இழக்கும் ரெட்டால. விராலிமலையில டெபாசிட் இழக்கக்குள்ள வாய்ப்பு தான் அதிகம். எஸ்கி சுப்பியா தொகுதியிலையும் மோசமாக தான் தோக்கும். இதுதான் என்னோட பார்வையாக நான் வைக்கிறேன். பட் இந்த 4 தொகுதிக்குள்ளேயும் அவங்க டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க. இது விஜய் அதிகார பலம், சிபிஎம், சிபிஐ, மதிமுக, காங்கிரஸ், விசிகா, இந்த அலையன்ஸால உள்ள கூட்டணி பலம், பிளஸ் அந்த சிட்டிங் எம்எல்ஏ மாறினதா உள்ள லோக்கல் செல்வாக்கு பலம், அதிகாரம், கூட்டணி, லோக்கல் செல்வாக்கு, இதுல விஜய் கம்ஃபர்டபுளா தான் இருக்காரு. ஆனா விஜய் இந்த 4 தொகுதிகளிலும் சென்டிமெண்டா எடப்பாடி டப் கொடுப்பாரு. அப்ப இந்த இடங்கள்ல டிஎம்கேவோட ரோல் என்னவா இருக்கும்? டிஎம்கே ஒதுங்கிக்கிறது நல்லது. அவங்க அப்படி ஒரு டிசிஷன் அவங்க எப்படி கண்டிப்பா எடுப்பாங்க. எடுக்கலன்னா அவங்க பல தொகுதிகளில் சங்கரங்கோயிலையும் ஆர்கே நகரையும் சந்திக்க நேரிடும். டெபாசிட் லாஸ் அது இருமுனை போட்டியா தான் கன்சிடர் ஆகுங்களா? ஏடிஎம்கே வெஸ் டிவிகேங்கிற மாதிரி திருச்சியில தான் அதிமுக டெபாசிட் இழக்கும், திமுக ஃபைட் கொடுப்பாங்க. அது தாவேகா ஜெயித்து ரிசைன் பண்ண இடம். இதெல்லாம் அதிமுக ஜெயித்து ரிசைன் பண்ண இடம். அதிமுக ஸ்டாலின் அதிகார பலம், கூட்டணி பலம் எல்லாம் இருக்கும் போதே ஸ்டாலினையும் சேர்த்து தோக்கடிச்ச இடம்.
ஓகே. ஸோ இந்த இடம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது மாதிரி என்டிஏ, மோடி, இவர் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அன்புமணி இவங்கெல்லாம் அரசியல்ல இல்லாதது மாதிரி ஒரு கட்டமைப்பை பண்றாங்க. அவங்க ஒரு யுனைட்டடா இருந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுனா பீப்புள் திமுக இருந்தவங்கள தான் ஸ்டாலின் காலவாரி விட்டுட்டு காலவாரி போனாலும் டிஎம்கே அப்படியே இருக்கலாம் சார். எந்த அதைத்தான் நான் சொல்றேன். டிஎம்கே 2வது இடம் நான் சொல்றேன், எனக்கு மாற்றம் இல்லை. ஆனா இப்ப எடப்பாடிக்கு இப்ப திரும்ப கட்சியை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு 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 இம்பாக்ட் கொடுக்குற அளவு கொண்டு வர அது தேர்தலில் தானங்க தெரியும். இல்ல ஆனா நாட் ஓன்லி தேர்தல் மட்டும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபங்க்ஷன் ஆக முடியாதுல்ல, ரொட்டீனா ஃபங்க்ஷன் ஆகணும் தானே. ஈவன் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தா அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு. ஆனா எடப்பாடிக்கு அந்த இம்பாக்ட் கொடுக்க முடியல. அது அப்ப அவர் எங்கேயோ மிஸ் பண்றாருன்னு அர்த்தம். இங்க எவ்வளவுக்குள்ள நம்ம பண்ணியும் அவர் 20 விழுக்காடு ஓட்டு தாக்கு பிடிச்சிட்டாருல்ல, அந்த ஓட்டு ஆனஸ்டா அவருக்கான ஓட்டு நம்ம ஒத்துக்கிட்டு போறது தானே கரெக்டு. செங்கோட்டையன், அண்ணாமலை, 2 ஜாதி கட்சி, முக்குலத்தோரை எதிராக திருப்பினது விமர்சனத்துக்கு மீறியே அவர் நம்ம தான் பண்ணணும். விஜய்க்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அபிமானிகள் ஓட்டு எம்ஜிஆர் போல ஒரு கெடுக்க பார்க்கனால செங்கோட்டையும் சத்யபாமா மலமா போகும், எல்லாம் நம்ம தானே சொன்னோம். அதுக்கப்புறம் அவரு 21 எடுத்துட்டாருல்ல. அது ஏடிஎம்கேக்கா எடப்பாடிக்கா? எங்க அவரு தானங்க ஏடிஎம்கே. குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ எடப்பாடி தானங்க அதிமுக. இல்ல இப்ப அவரோட தலைமைக்கு தானே இன்னுமே ஒரு சேலஞ்ச் இருந்துட்டு. எங்க இருக்கு சேலஞ்சு? ஸ்டில் ஏதோ ஒரு வகையில அவர் தலைமை எதிர்ப்பு தெரிவிச்சுதான் வெளியே சேலஞ்சுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? டிடிவி தினகரன் உள்ள வரணும்னு ஒரு டிமாண்ட் வருது. எப்படிங்க விடுவாங்க? காமராஜ், இந்திரா காந்தி பெருசா மதிச்சாங்க. காமராஜ் தவிர யாரை வேணாலும் ஜாப் பண்ணாங்க. ஏன்னா காமராஜ் இந்திரா காந்தி கமாண்ட் பண்ணவர். பொம்மை பிரைம் மினிஸ்டர் மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்து ஏஐசிசி பிரசிடண்ட்டை பார்த்தவர். அப்போ அவருக்குள்ள போனால் அவருக்கு ஒரு மீண்டும் பெரிய இடத்த கொடுக்கணும். மொத்தமாக கட்சியை பிடிச்சாச்சு இந்திரா காந்தி. அதுக்கப்புறம் எப்படி பெரிய இடத்த கொடுப்பாங்க? கூட்டணி தான். அவங்க சக்சஸ்ஃபுல் பர்சனா இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த நீடு இல்ல. எடப்பாடி நாட்டை அது யார் நீங்க முடிவு பண்ணதா நான் முடிவு பண்றதா? எலெக்ஷன் ரிசல்ட் தான் முடிவு பண்றது. என்ன அவரு எடப்பாடி இந்திரா காந்தியோட சக்சஸ் கூட நம்ம எடப்பாடி எப்படி கம்பேர் பண்ண முடியும்? இந்திரா காந்தி தமிழ்நாட்டுல அடி தானே வாங்கினாங்க. தமிழ்நாட்டுல தான் வாங்கினாங்க. அக்ராஸ் இந்தியால அவங்க சக்சஸ்ஃபுல். சரி, சோனியா காந்தி தோத்துட்டாங்க, சரத்பவார் தோத்துட்டாங்க, சேரவா செய்தாங்க. அவங்களுமே நீங்க கம்ப்ளீட் ஃபெயிலியரா நீங்க சொல்ல முடியாது. இன்னொன்னு அந்த டிமாண்ட் எதுவும் இல்ல தமிழ்நாட்டுல. ஸ்டில் அந்த டிமாண்ட் யார்கிட்ட வைக்கிறது? நிறைய பேர் சொல்றாங்களே, ஈவன் எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்றவங்க கூட டிடிவி சேர்த்தா நம்ம பவர்ஃபுல்லா ஆகலாங்கிற ஒரு விஷயம். டிடிவியை கூட்டணியில சேர்ப்பாங்க, சசிகலாவை கூட்டணியில சேர்ப்பாங்க, நாளைக்கு ஒரு எம்பி டிக்கெட் கூட கொடுப்பாங்க. கட்சிங்கிறது அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த். மாடர்ன் பொலிட்டிக்ஸ், அக்குமுலேட்டிங் வெல்த், அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த். போட்டியாளரை யாருங்க உள்ள சாப்பா? நீங்க கலைஞர் வைகோவை சேர்த்தாரா? அணியா தானே இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒரு சக்சஸ்ஃபுல் ரேஞ்சில இருந்தாங்க. தோத்தும் போதும் அப்படித்தாங்க இருந்தாங்க. தோத்தாலும் அவங்களுக்கு அது தொடர் தோல்வியா இல்ல. அவங்களோட தலைமை யாரும் சேலஞ்ச் பண்ணல. எனக்கு நீங்க தலைகீழ நின்னாலும், ஊசிய நாட்டி தலைகீழ நின்னாலும் சேர்க்க மாட்டாருங்க. நாளைக்கு இவங்களுக்கு வந்து அவரை தள்ளி போடக்கூடிய ஒரு சூழல் வரும். இவரு பின்னாடி ஒரு இது வரும். கட்சியை பிடிச்சவங்க விட மாட்டாங்க. அது சக்சஸ்ஃபுல்லோ ஓகே, அவர் கொடுக்க மாட்டாருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவருக்கு கொடுக்காம இருந்து அவரால் எந்த அளவு கட்சியை கொடுத்தா ஜெயித்திரன்னு என்ன சார் கேரண்டி இருக்கு? ஓகே, அவர் கொடுக்காட்டி அவரால் கட்சியை எந்த அளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்க கெப்பாசிட்டி இருக்கு? இதே 20லயே ஹோல்ட் ஆகுமா இல்ல அதை கூடுமா? அது காலம் தான் பதில் சொல்லணும். அவர் வந்து மக்கள் பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு, ஏஜ் ஃபேக்டரும் இருக்கு. அவர் ஒரு 50ஸ்ல இல்ல, அவர் அபவ் 70ஸ்ல இருக்கிறாரு. அப்ப அவருக்கு மகனுக்கு போகும் அந்த கட்சி. இன்னொருத்தர் கொண்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஏங்க நீங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு? அந்த தொண்டை 4 பேர் விரும்பலாம், பட் நடைமுறை சாத்தியம் கிடையாதுங்க. கட்சியெல்லாம் நீ கம்பெனி மாதிரிங்க. அது எடப்பாடியோட. நான் எடப்பாடி எலெக்ஷன் சொன்னேன். நான் அவருக்கு எதிராக கடுமையா விமர்சனம் பண்ணும்போதும் விட்டுட்டு போக மாட்டான்னு தானங்க சொன்னேன். இப்போ எப்படி விட்டுட்டு போவாரு? ஆனா தொடர் தோல்விகள் ஒரு விஷயத்த டிமாண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து கட்சியே அவரை விட்டு இன்னொருத்தர் கலத்தி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, இப்ப ஜெயலலிதா வந்து சொன்னாங்க எந்த காலத்திலயும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க சிஎம் கேண்டிடேட்டா உட்காரணும்னா அத்வானி முயற்சியில பாத்திமா பாபு பதவி விற்பலா பண்ணி வச்சனால 2004 கூட்டணி வைக்கல. பர்சனல் பொலிட்டிக்ஸ் மீறியா கட்சி ஜெயலலிதாவுக்கும் சரி எடப்பாடிக்கும் சரி யாருக்கும். இந்திரா காந்தி சஞ்சய் ரெட்டியை ப்ரப்போஸ் பண்ணாங்க பார்ட்டிக்குள்ள மெஜாரிட்டி இல்லாம. கிரீக்கி ஒர்க் பண்ணனால தாங்க அவங்க மாஸ் லீடர் ஆகி 43 விழுக்காடு எடுத்து அன்னை இந்திரான்லாம் வர முடிஞ்சுது. அல்லது பிரிமிஷன் போஸ்ட் விட்டே கலத்தி விட்டுருவாங்களே. அப்போ தனக்குள்ள போட்டியாளராக வர்றதும் தன் பொசிஷனுக்கு பாதிப்பு வர்றதும் யாருங்க ஏத்துக்குவா? நான் ஏற்கனவே அதுதானே சொன்னேன்.
குட்டையோ நொட்டியோ சிறுசோ பெருசோ அது எடப்பாடி கையில தான் இனிமேல். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க, ரொம்ப நன்றி சார். மறுபடியும் தமிழ்நாட்டு அரசியல்ல பிஜேபி ஒரு மையப்புள்ளிக்கு வந்திருக்கு. டெல்லியில நடக்கிற நீட் எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு எதிரான குரல்களை எழுப்ப ஆரம்பிச்சிருக்கு. பிஜேபி கூட சேரும்னு எதிர்பார்க்கப்பட்ட திமுகவும் ஒரு கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கு. மாறா காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிற விஜய் ரொம்ப அடக்கி வாசிக்கிறாரு. இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர் சார்பா கம்யூனிஸ்டுகள் போராடுறாங்கல்ல, கடைசியா அவங்க விஜய் கூட தான் கூட்டணி போவாங்க. அவர் சார்பா காங்கிரஸ் போராடுறாங்கல்ல, அவங்க விஜய் கூட தான் கூட்டணி போவாங்க. அப்போ விஜய் இதில் கிளவரா பொலிட்டிக்ஸ் பண்றாரு. தேவையில்லாம பாஜகவை எதிர்த்து பாஜக எதிர்ப்புல அந்த செத்து போன பிறகு, பாஜக செத்து போன பிறகு, தோல்வி அடைஞ்ச பிறகு தோத்த இடத்துல திமுக போர் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க இன்னும் பிரிசனரா பாஸ்டா இருக்கிறாங்க. அதிகாரம் அவங்கள விட்டு போயிட்டுங்கிறது அவங்களுக்கு புரியல, அவங்க தோத்துட்டாங்கிறது புரியல, அவங்க 2வது இடத்துக்கு என்டிஏ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புரியலன்னு நான் கருதுறேன். பட் இந்த இஷ்யூ அவங்க கன்சிஸ்டண்டா சொல்லிட்டு இருக்கக்கூடிய இஷ்யூல அவங்க சொல்றதுல நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு இஷ்யூவை உடனே விட்டுட்டு போன்னு ஒரு கட்சியை நம்ம சொல்ல முடியாது. பட் பீப்புள் பல்ஸ் என்னங்கிறத எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சிருக்கிறாரு. பழனி கோயில் விவகாரத்துக்கு சிபிஐ விசாரணை தேவைன்னு அவரு மக்கள் மன்றத்துக்குள்ள வராருன்னா, அவர் இன்னைக்கு இந்தியா கூட்டணி, அதான் விஜய் உள்ளடக்கிய சேரல. பட் அதுதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவர் அங்கே சேர்ந்துதான் தீரணும்னு இல்லை. அந்த கூட்டணிக்கு எதிராக இன்னைக்கு என்டிஏ 2 இடத்துல இருக்காதான் நான் பார்க்குறேன். இண்டிவிஜுவல் பார்ட்டியா திமுக இருக்கலாம், ஒரு அணியா என்டிஏ தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஓகே, அப்போ தமிழ்நாட்டில் விஜய்க்கு எதிராக ஒரு வலிமையான அணினா அது என்டிஏ அணின்னு தான் நீங்க கருதுறீங்களா? என்டிஏ அணியில எந்த கட்சிகள் இருக்குதுன்னு நீங்க பாக்குறீங்க? என்டிஏ அணியில எடப்பாடி பிஜேபி எடுக்க வேண்டிய இஷ்யூவை பிஜேபி நயனார் பேசியிருக்கிறாரு. பட் அதில் களத்தில் போராட்டம் மாட்டு ஒரு பெரிய கட்சினால அதிமுகவை அதை எடுத்துட்டாங்க. பாமக விசிக அங்கே இருக்கக்கூடிய பட்சத்தில் இங்கே தான் வருவாங்க. தினகரன் இதில் பெரிய அளவுக்கு ஒரு அரசியல் பண்ணுறாப்புல. மற்றபடி ஃபைனலாக ஜி.கே. வாசன் காங்கிரஸ் சைடு இருக்க முடியாது, இங்கே தான் வருவார் நான் கருதுறேன். ஸோ இந்த இடம் திராவிட முன்னேற்ற கழகம் பிரைமினிஸ்டர் கேண்டிடேட்டும் இல்லாமல் கூட்டணியும் இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில அவங்களுடைய கொள்கைகள் இருக்குது, தோத்து போன கொள்கைகள். அதுவும் அந்த கொள்கையில் அவங்க கூட இன்னவங்கெல்லாம் விஜய் கூட தோல்விக்கு பிறகு சேர்ந்த பிறகும் அவங்க அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட்டை கொடுக்காது, பெரிய ஆதரவு வளையத்தை கொடுக்காது. அப்படியே தேங்கி போன ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுத்தும். அதில் அவங்க உணர தவறுறது அன்னைக்கு கலைஞர் எம்ஜிஆர் அரசியல் இருக்கும்போது 5 விழுக்காடு தான் வித்தியாசம். அதில் கலைஞர் தனிச்சு நின்று தான் 24.8 எடுத்தாரு. எம்ஜிஆர் தான் கூட்டணியோடு நின்று 30.3 எடுத்தாரு. கலைஞருக்கு அன்னைக்கு 53 வயது. கலைஞர் தவிர்த்து இன்னொரு லீடர்னு அன்னைக்கு யாரும் இல்லை. மூப்பனார் 20 விழுக்காடு ஓட்டு எடுத்தாரும் கூட அவர் சட்டமன்றத்துக்கு நிற்கல. இந்திரா காந்திக்கு ஒரு பவர்ஃபுல் ஆளு. அதே மாதிரி பாரா 16 விழுக்காடு எடுத்தாலும் கூட ஒரு மத்திய அமைச்சர் இருந்தார். ஒரு ஜனதா கட்சியில அவர் ஒரு ஆல் பவர்ஃபுல் லீடர்னு சொல்ல முடியாது. காமராஜோட நாமினியா பிரசிடண்டா இருந்தார். இன்னைக்கு அப்படி இல்லை. ஸ்டாலின் விஜய்க்கு மாற்றாட்டு 2வது இடத்துல இருந்தாருனாலும் 3வது இடத்துல ஒரு 20 விழுக்காடு வாக்குக்கு மேல 19, 21, 24, 26 ஒரு 4 தேர்தலை எடுத்த ஒரு தலைவர் இருக்கிறார். ஸோ இந்த 77 களம் வேற, இப்ப களம் வேற. இது ஒரு மும்முனை போட்டி நடக்கக்கூடிய ஒரு களமா இருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய் கிட்ட கூட்டணி சேர்ந்த கட்சிகளோட இஷ்யூவை எடுத்து அதுக்காகவே ஃபைட் பண்றது திமுகவுக்கு லாபம் தராது. அது சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், மதிமுக, விசிக மூலமா விஜய்க்கு தான் லாபத்தை கொடுக்கும். அதுல விஜய் பேசணும்னு கட்டாயம் இல்லை. அதாவது திமுக தன்னை எப்போதும் மதவாதம் அப்பாற்பட்ட சக்தி, பாஜகவுக்கு எதிரான சக்தின்னு முன்னிறுத்துறாங்க. இப்ப அந்த இடத்த விஜய் பிடிக்க முயற்சி பண்றாரு. சோ விஜய் பிடிச்சிட்டாரு. ஆனா விஜய் போலி, அவருக்கு மோடி எதிர்க்க தைரியம் கிடையாதுங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னா டிஎம்கே அதே பாலிடிக்ஸ் அக்ரெசிவா தானே பண்ணணும். அது வேற மேட்டரே இல்லை. அதுக்கு ஓட்டு இல்லைன்னு தான் நிரூபணம் ஆயிட்டேன். அதுக்கு ஓட்டு இல்லைன்னு நிரூபணம் ஆன பிறகு இல்ல, இப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மறுபடியும் மோடி சென்ட்ரிக்கா தானே போகும். மோடி சென்ட்ரிக்கா போகும்போது 35 விழுக்காடு வாக்கெடுத்த இவர் சந்திரசேகர் ராவ் மக்களவையில 17 விழுக்காடுக்கு போயிட்டாரு. இந்துக்களும் அவரை கைவிட்டுட்டாங்க. ஆன்டி மோடியை ஹையா எடுக்கல. இப்போ அவர் என்ன சொன்னாரு? இவரு ரேவந்த் ரெட்டியும் மோடியும் ஒரே கூட்டு கைகள் தான். ரேவந்த் ரெட்டி தான் மோடிக்கு ஆள் தான். ரேவந்த் ரெட்டி மோடி ரேவந்த் ரெட்டியும் ஒண்ணுன்னாரு. எங்க எடுபட்டது? அவர் 17 விழுக்காடு போயிட்டாரா சந்திரசேகர் ராவ்? டீட்டெயில் வேணுமா உங்களுக்கு?
35 விழுக்காடுல பலமான எதிர்க்கட்சியா இருந்தவர் இந்த இந்த அரத பழசான இதையே பேசி பேசி 17 விழுக்காடுக்கு போயிட்டார. இதான் யதார்த்த நிலைமை. ஆனா தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற தேர்தல்ல மோடி எதிர்ப்பு ஒர்க் அவுட் ஆக தானே மோடிக்கு ஆதரவா 18 விழுக்காடு வாக்கு, சனாதன தர்மத்துக்கு ஆதரவா, இந்து தர்மத்துக்கு ஆதரவா 18 விழுக்காடு வாக்கு மோடி கிடைச்சிருக்குது. அதுல நீங்க 18ல வந்து ஓபிஎஸ் இருக்கிறாரு, டிடிவி இருக்கிறாப்ல, டிடிவி முழுமையா இருக்கிறாரு. ஆன்டி எடப்பாடி அங்க இருந்தது, ஆன்டி எடப்பாடி இருந்தது. பட் ஆன்டி எடப்பாடி எல்லாம் எத்தனை எலெக்ஷன்ல இருக்கும்? அந்த எலெக்ஷன்ல இருந்தது. அதோட செத்து போச்சு. ஆன்டி எடப்பாடி தான். நான் கூட அப்ப நான் தான் பயங்கரமா பண்ணேன் ஆன்டி எடப்பாடி. இப்ப ஆன்டி எடப்பாடி ஒரு இஷ்யூவா? இல்ல. அப்போ நீங்க அந்த இடத்துக்குள்ள வந்து ஓபிஎஸ், டிடிவி, தென் அதைத்தானே நான் கழிக்கிறேன். பாமக எல்லாம் கழிச்சு போனாலும் 11.5 விழுக்காடு ஓட்டு வந்து மோடி அண்ணாமலைன்னு இருந்தத. அதே அண்ணாமலை இன்னைக்கு மோடிக்கு எதிராக பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரமாட்டேங்கிறாருல. அப்போ அவருக்கே தெரியுது பார்லிமெண்ட்னா மோடிக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த ஓட்டு இருக்குதுங்கிறது தெரியுது இல்ல. ஸோ பார்லிமெண்ட்னா மோடிக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதுதான் சந்திரசேகர ராவ் வந்து கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதை மோடியும் ரேவந்த் ரெட்டியும் ஒண்ணு, ரேவந்த் ரெட்டி மோடிக்கு ஆளுதான், கூட்டு கை, பி டீம், அது இதுன்னு சொல்லி கடைசியா 17 விழுக்காடு ஓட்டுக்கு போனாரு. ஒரு சீட்டு கூட வரல. ஓவைசி வந்து ஒரு சீட்டு வந்தாரு, இவர் ஒரு சீட்டு கூட வராத நிலைமை தான் வந்தது. இப்பவும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா ராகுல் வர்சஸ் மோடி தான் வரப்போகுது. அதுல 4 இருக்கு, 2.25 வருஷம் இருக்குது. ஒரு மாற்றத்தை வந்து ஒரு கட்சி உடனே ஓவர் நைட்ல செய்திருன்னு சொல்ல முடியாது. கலைஞரும் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணியை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேடர்ஸை சரி பண்ணிட்டு தான் வந்தாரு. 2வது கட்சியும் 3வது கட்சியும் சேர்ந்தாதான் முதல் கட்சி எம்ஜிஆரை தோற்கடிக்க முடியும்னு மதுரை கார்பரேஷன் ரிசல்ட்டை பார்த்து ஓட்டு கணக்கை பார்த்து எழுதினாரு. தஞ்சாவூர் பார்லிமெண்ட் இதை பார்த்து ஓட்டு கணக்கை பார்த்து எழுதினாரு. ஒரே நாளில் மாற்றம் வரல. திமுகவும் ஸ்டாலின் அதை உணர்வார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் களத்துல இருந்து வந்தவர், கிரவுண்ட்ல இருந்து வந்தவர், 2014 தேர்தல் முடிவை பார்த்தவர். 2014 தேர்தல் முடிவு. நீங்க இப்போ என்டிஏ அலைன்ஸ்ல வந்து ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி இருக்குன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிஎம்கே தனியா தானே காம்பீட் பண்ண வேண்டியது இருக்கும். தனியா காம்பீட் பண்ணும்போது அவங்க காங்கிரஸ் எதிர்த்து மோடியும் எதிர்த்து, அது அவங்க முடிவு. 2014 பின்னடைவை சந்திக்க வேண்டியிருக்கும். 2014 அவங்களுக்கு கூட்டணியாவது இருந்தது. இதே விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட இருந்தாங்க. ஒரு சீட்டு தான் தருவானாரு. வீரமணியை பயன்படுத்தி கலைஞருக்கு கொடும்பாவி அடிச்சு 2 சீட்டு வாங்கிட்டாங்க. மனிதநேய மக்கள் கட்சி இருந்தாங்க. நாம தான் அது காரணம். நாம அந்த ராய்சபாவுக்கு அவங்களை 2 ஓட்டை திராவிட முன்னேற்ற கொண்டு வந்தனால அந்த ப்ராமிஸ் படி எம்பி சீட்டு கொடுத்தாங்க. புதிய தமிழகம் வந்தாங்க. அதுவும் நாம டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த 2 ஓட்டு, கலைஞர் திமுகவுக்கு ஆதரவா நாம அந்த 2 ஓட்டு கொண்டு வந்தனால பார்லிமெண்ட் சீட்டு தாரான்னு கலைஞர் ப்ராமிஸ் பண்ணபடி இவங்களுக்கு தென்காசி சீட்டையும் அவங்களுக்கு மயிலாடுதுறை சீட்டையும் கொடுத்தாங்க. அந்த 2 கட்சி கூட்டணி இருந்தது. தென் ஐயுஎம்எல் கூட்டணியில இருந்தாங்க. தென் திருமாவளவன் 2 சீட் வாங்கி கூட்டணியில இருந்தாங்க. இப்போ பெர்மிஷன் கேண்டிடேட் இல்லைன்னா திமுக கூட யார் கூட்டணியில இருப்பா? கூட்டணி அவங்களுக்கு பிரச்சனை. 14வது பெர்மிஷன் கேண்டிடேட் இல்லாத திமுகவுக்கு கூட்டணியாவது இருந்தது. இப்போ 29ல கூட்டணி கூட இருக்காது. நான் யதார்த்தத்தான் சொல்றேன். ஸ்டாலின் தெரியும், அவர் எல்லாமே அனுபவம் உள்ளவர், ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சு கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒரு ஆர்கனைசரா வந்தவர். அவருக்கு தெரியாதது இல்லை. நான் சந்திரசேகர ராவ் விஷயத்தையும் 2014 திமுக விஷயத்தையும் சொல்றேன். கலைஞர் இருந்தார் அப்போ. இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி 2024 உணர்ந்துகிட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு சிபிஐ விசாரணை வேணும், பழனி கோயில் அந்த இந்து பக்தர்களுக்காக, இந்துக்களுக்கான அந்த குரலை வந்து எடப்பாடி பழனிசாமி ஓங்கி வலிக்கிறார். நன்றி.